நானும் வைரமுத்து சாரு எல்லாம் உட்கார்ந்துருந்தேன் ஜமக்கா. அதை நான் தான் விரிச்சேன் எல்டான்ஸ் ரோட்ல. ஏன்னா வரப்போறாங்கட்டு ஜமகாலத்து ஒருவேளை அந்த அதர் எண்டை இவங்க பிடிச்சிருந்துருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அங்க உட்கார்ந்து செஞ்சது எனக்கு அங்க போகும்போது, இப்போ அது மக்கள் நீதி மையத்தின் வார் ரூமா இருக்கு. அந்த ரூமுக்கு போகும்போதெல்லாம் இந்த பாட்டு கேட்குது எனக்கு. ரொம்ப அற்புதமானது. அது கண்ணதாசன் அவர்கள் அதே இடத்துல உட்கார்ந்து எழுதுறாரு. அதுவே அவருக்கு பெருமையா இருந்திருக்கும். முதல் நாள் கண்ணதாசன் எழுதிட்டு போறாரு, அடுத்த நாள் நீங்க எழுதுறீங்க அதே ஜமகாலத்துல உட்கார்ந்து. அந்த ஜமகாலத்தை இன்னும் காலி பண்ணவே இல்லை, எந்திரிக்கவே இல்லை, உட்கார்ந்துட்டே இருக்காரு. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அவருக்கு ஒரு பாட்டு கேட்டேன், எனக்கு இவர் சொன்னார் இல்லையா அந்த பொறாமை எனக்கும் உண்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த ஆளை தேடி பிடிக்க இவர்கிட்ட தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். யாரு இது எழுதினான்னு? இதுதான் நான் இப்படித்தான் வைரமுத்தோட ஒரு லைன் கேட்டுட்டு சொன்னேன். இப்ப இன்னொரு ஆள் வந்திருக்கான், யங் மேனா தான் இருக்கணும், போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்னா சர 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 காத்துன்னு ஒரு பாட்டு. கடைசியில் யாருன்னு போட்டா ஒரு போன் போட்டு திட்டினேன் அவரு. உங்களை விடவே முடியாது போல் இருக்க, நான் இப்பதான் பாராட்டேன் அந்த இளைஞனை கொண்டு வரவங்கள்தான் வைரமுத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்க திருப்பி அப்படின்னு சொன்னேன் நானு.